விவி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். சாதி படுகொலைங்க இது பார்க்க போனா இவன் இப்படி இருக்கானே இப்படி பண்ணிருக்கானே அந்த மாதிரின்ற ஒரு சாதி படுகொலை, இது அரசியல் கொலை. இது முழுக்க நிறைய காரணங்கள் சொல்றாங்க. ஆருத்ரா கோல்டு இருக்கு, ரவுடிசம் பண்ணியிருக்காரு, அதனால தான் ரவுடிங்கனால வெட்டி கொலை பண்ணியிருக்காங்கன்னு பேசுறாங்க இல்லையா. சில பொறுக்கிங்க அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க ரவுடிசம் பண்ணி. இவங்க பார்த்தானுங்களாமா ரவுடிசம் பண்ணிருக்காங்க. யூடியூப்ல ஒரு 10 பேர் இருக்கிறானுங்க பிரதர். இவருக்கு அவங்களுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இவங்க கூப்பிட்டு திட்டு கொடுக்குறான்ட்டு உட்கார வச்சுட்டு அவங்கள பற்றி பின்னாடி கொஞ்சோண்டு கலெக்ட் பண்ணிட்டு மீதியெல்லாம் இவங்களே அடிச்சு விடுறாங்க. நானும் மீடியாவில் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதனால தான் நான் இங்கே வந்தேனே. ஒரு உயிரோடு இருக்கும்போது பேச ராணி இல்லாதவங்களாம் இப்போ பேசிட்டு இருக்காங்க உட்காந்து. அவரை பற்றி தெரியுமா? அவர் பேக்ரவுண்ட் தெரியுமா? அவருடைய ஒழுக்கம் என்னன்னு தெரியுமா? அவருடைய இளைஞர் பட்டாளம் என்னன்னு தெரியுமா? கண்ட கசமாலாம் உட்காந்து நீங்கள் யூடியூப்ல அவரை பற்றி வசப்பாட்டு விடுங்க. இந்த ஆளுக்கு என்ன தெரியும்? பொம்பளை எங்கே படுக்குது, எங்கள் விலகு பிடிச்சி பார்த்துக்கிற மாதிரி பேசினிருப்பாங்க. அதில் பயில்வான் பொம்பளைங்க எங்கே படுக்குது, அவன் பொண்டாட்டி அவன் வச்சுனுக்கிறான், அவன் இவனை வச்சுனுக்கிறான், அதை மட்டும் தான் இவங்க சொல்ல தெரியுமே தவிர இவர் உட்காந்து பேச என்ன தகுதி? ஆம்ஸ்டாங் நேரில் பார்த்துருப்பார். அவர் வாழணும்னு அவர் இப்போதான் வாழணும்னு நினச்சார். அந்த குழந்தையுடைய லைஃப் பாருங்கள். இதுக்கப்புறம் ஒரு வீடு கட்டிட்டு இருக்காரு, இன்னும் அந்த வீட்டை கட்டணும், அந்த குழந்தைக்காக கட்டணும், அந்த குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும். அத்தனை பேரை படிக்க வச்ச மனுஷன் அவன் குழந்தைக்கு படிக்க வைக்கணும் எவ்வளோ ஆசை இருந்திருக்கு. களத்தில் இருந்து களமாடும் கருப்பு யானை கூட்டம், இது கருப்பு யானை கூட்டம். நம்பிக்கையா யார் வந்தாலும் தும்பிக்கைய ஆட்டம், அண்ணன் தும்பிக்கைய ஆட்டம். கோழையாக பின்னே இருந்து பிடிச்சிட்டீங்க வாழ, நேருக்கு நேர் மோதி இருந்தா விசிறி அடிக்கும் மேல, உங்களை தூக்கி அடிக்கும் மேல. வணக்கம் ப்ரோ. வணக்கம் வணக்கம் பிரதர். ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மரணம் எல்லாருக்கும் ரொம்ப சோகமான விஷயம். அது இங்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர்களுக்காக பாட்டு கூட எழுதியிருந்தீங்க. உங்களுக்கு அவர் எவ்வளோ நெருக்கமானவர்? என்னுடைய லைஃப்லலாம் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். என்னுடைய லைஃப்பில் மட்டும் இல்லை, என்ன மாதிரி பல இளைஞர்கள், பல இசை கலைஞர்களுடைய லைஃபுக்கு அடித்தளமாக இருக்கிற ஒரு அண்ணன். பர்சனலாக உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது எல்லாமே அண்ணன் தான்ன்ற மாதிரி சொன்னீங்க. என்னுடைய கல்யாணம் நான் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி அண்ணன்கிட்ட இது மாதிரி நான் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேனா? அப்படியாடா பரவாயில்ல, எப்போ பண்ண வேண்டியது சரி, ஓகே, சந்தோஷம், என்ன பண்ண, எப்படி பண்ணலாம், நீங்கள் சொல்லுங்கண்ணா, எப்படி என்ன பண்ணலாம். அண்ணன் ஒரு புத்த விகார் கட்டியிருப்பார். ஆமாம், அந்த கோவில் பார்த்துருப்பீங்க. அவர் வீட்டான புத்த விகார் கட்டியிருப்பார். உனக்கு எப்படி, உனக்கு உன் விருப்பம் இருந்தாலும் உனக்கு எப்படி தோணுதோ சொல்லு. இல்லை இங்கே பண்ணிடலாமா, கிராண்டாக பண்ணிடலாமா, இங்கே வச்சு எல்லோரும் வர வச்சு சூப்பராக பண்ணிடலாமான்னு கேட்டார். நான் அப்போ ஓகே சொல்லிட்டேன் அண்ணங்கிட்ட. சரிண்ணா ஓகேண்ணா அப்படின்ட்டு வீட்டில் வந்தோடனே அப்படியே கொஞ்ச நேரம் அப்படி கல்யாண வேலைகள்லாம் போகுது. அம்மா என்ன பண்ணாங்க, நம்ம ஊர் கோயில் இது, எங்கள் வீட்டான கோயில் ஊர் கோயிலுப்பா இது, நான் இங்கே வேண்டிகிட்டு இருக்கேன், இங்கே தாலி கட்டணுன்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. நான் அவர்கிட்ட எல்லாம் ஓகே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட போய் என்ன சொல்கிறேன், அண்ணா இந்த மாதிரி நான் அம்மானா ரொம்ப பிடிக்கும், எங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அவன் அவ்வளோ ஃபிட்டு. அவங்க 2 பேர் வீட்டுக்கெலாம் வருவார். வீட்டுக்கு வந்திருக்காரு, அவங்க வீட்டுக்கு நாங்கள் போயிருக்கோம், அம்மா போயிருக்கோம். அந்த மாதிரி அண்ணன் கல்யாணம் சரி எங்கள் அம்மா ஆசைப்பட்றாங்கண்ணே, ஓய் அம்மா ஆசைப்பட்டாங்கன்னா அதை ஃபஸ்ட்டு பண்ண, அப்போ தான் நம்ம நல்லாயிருப்போம். அதேமாதிரி என் கல்யாணத்துக்கு ரொம்ப நேரம் உட்காந்து அவர், நடிகர் சாயிதீன் அண்ணன், பிஎஸ்பி தொண்டர்கள், மற்ற கட்சி தொண்டர்கள் எல்லாமே நண்பர்களும் எல்லாம் சேர்ந்து அதில் அண்ணன் தான் ஹைலைட். அண்ணன் ரொம்ப நேரம் உட்காந்து அவங்க வீட்டு கல்யாணம் மாதிரி உட்காந்து என்னுடைய கல்யாணத்தை அவ்வளோ நேரம் இருந்துட்டு அப்படி பண்ணி கொடுத்துட்டு போனார். அம்மா இறந்ததுக்கு ஆஃப்டர்நூன் வரார். இதுமாரி நான் அம்மா தவறிட்டாங்க. நான் அம்மா வந்தோடனே பார்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் உட்கார்றாரு. அவர் ஒண்டி தான், கூட ஒரு டிரைவர் அவர் மட்டும். 2 மணி நேரம் வீட்டாண்ட டெத்தாண்ட உட்காந்துட்டு ரொம்ப நேரம் உட்காந்து எங்கள் சொந்த பந்தங்கிட்டலாம் பேசிட்டு அதுக்கப்புறம் போனார். நிறைய 20 வருஷம் என்னுடைய ஜேர்னியில் நான் நிறைய பிரச்சனையான பாடல்கள்லாம் பாடுவேன். சமூகத்தில் நடக்கிற விஷயத்தை வச்சு ஒரு பாடல் மூலயமா வெளியிடுவேன். இதனால் பிரச்சனைகள் வந்தால் பரவாயில்ல பார்த்துக்கலான்ற மாதிரி தான் நான் ஏன்னா ஒரு கூட்டம் போட்டு சொன்னீங்கன்னா 100 பேர் கேட்பான். நான் ஒரு பாட்டு பாடி அதை போட்டேன்னா 3 மில்லியன் 4 மில்லியன் எவ்வளோ 40 லட்சம் 50 லட்சம் பேர் பார்க்குறான். சீக்கிரம் போய் சேருது. மக்களுக்கான பிரச்சனையை பாட்டில் அடிப்போம் நம்ம. அந்த ஸ்பாட்டில் அடித்து பண்ணும்போது இதனால் எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள் வந்திருக்கு. இதனால் எனக்கு கரெக்டாக என்னுடைய மேரேஜுக்கு 10 நாளுக்கு முன்னாடி என்னை கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு சம்மன் வருது. இந்த பாட்டினால ஒரு பிரச்சனை. மொத்தம் 8 கேஸுங்க, 8 வழக்கு போட்டிருக்காங்க என் மேலே. ஒரு ஃபோன் அடித்தேன், உடனே எடுத்தார். யாருன்னா அந்த மாதிரி பண்ணுவாங்களா? அது எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனேன். தம்பி இது என்னப்பா ரொம்ப கிரிட்டிக்கலாக போட்டிருக்காங்க கேஸ்லாம், பயங்கரமான கேஸ்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு. கமிஷனர் ஆஃபீஸுக்கு போகிறோம். கமிஷனர் ஆஃபீஸில் என்னை நிற்க வைக்கிறாங்க. நிற்க வச்சோடனே உன் பேர் நான் கேட்டேன், வினோத்குமார். நீ யாருக்கு சப்போர்ட்டாக இருக்கிற? டிஎம்கேவான்னு கேட்டான். இல்லை சார்.
அப்போ உதயநிதி கூட ஃபோட்டோ போட்டிருக்க, கலைஞருக்கு பாட்டு பாடியிருக்க. அவர் ஒரு தலைவர், அவர் என்னென்ன பண்ணாருன்னு வச்சு ஒரு பாட்டு பாடினேன். அவர் இறந்துட்டாரு, அதுக்காக பாட்டு பாடினேன். உதயனை வந்து அவர் படத்தில் நான் பாடினேன், கெத்து படத்தில் பாடினேன். அப்போ பிடிச்ச ஃபோட்டோ நான் போஸ்ட் பண்ணேன், அவர் பர்த்டேக்கு அவர் போஸ்ட் பண்ணேன். திருமாவளவனுக்கு பாடிக்கிறேன், அப்போ பாடியிருக்கேன். 17 வருஷத்துக்கு முன்னாடி பாடினேன். ஆல்பம் கேட்டாங்க, நான் ஒரு லிரிக் ரைட்டர், நான் ஒரு சிங்கரு. அவர் மேலே இருக்கிற ஒரு பற்றில் பாட்டு எழுதி பாட சொல்லி எனக்கு கொடுத்தாங்க, நான் பாடினேன். ஃபோட்டோ பிடிச்சிருக்கேன், கச்சேரிக்கு வந்தார், ஃபோட்டோ பிடிச்சேன், எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டேன். என்னுடைய ஃபேஸ்புக், என்னுடைய ஐடி கிடி எல்லாத்தையும் இப்போ சைபர் கிரைமை வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு இதை நான் சொல்லிட்டேன்னா அட்வொகேட் வந்து வராங்க, ரிமாண்ட் பண்ணுறதுக்கு பேசுகிறாங்க. இவங்க பயங்கரமாக அதை அந்த இடத்துல அங்கேயே ஒரு கூண்டு இது மாதிரி இருக்குது, அங்கேயே பேசுகிறாங்க. எனக்கு கைப்படம் எல்லாமே எழுதி கொடுத்துட்டு என்னை இட்டுன்னு வந்தாங்க. இது நடந்தது 4 மணி நேரம் மேலே நடக்குது. அந்த 4 மணி நேரம் காரில் கீழே உட்காந்துக்கிறார். அந்த 4 மணி நேரம் இவர் போயிட்டு இருப்பாருன்னா பார்த்தா கீழே அவருடைய கொடி போட்ட காரில் அவர் உட்காந்துட்டு இருக்காருங்க. யாராக இருந்தாலும் பண்ண மாட்டேன். ஒரு ஆபத்தில் மாட்டிட்டேன். வந்தோமா, அங்கே உட்காந்தத்தில் ஒரு ஃபோன் பண்ணி, கிருஷ்ணகுமார் சார் நீங்கள் கொஞ்சம் போங்க, நம்ம அவருக்கு ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுன்னு இவர் ஆஃபீஸில் ஏசியில் உட்காந்துட்டு இருக்கலாம். அவரும் வராருங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ நெருக்கமானவராக இருக்கீங்க அவருக்கு. இப்போ அவர் இறந்துட்ட பிறகு அவர் ரவுடிசம் பண்ணியிருக்காரு இப்படி அப்படின்னு யூடியூப்பில் ஒரு 10 பேர் இருக்கிறானுங்க பிரதர். இவருக்கு அவங்களுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இவனுங்க வந்து கூப்பிட்டு திட்டு கொடுக்குறான்ட்டு உட்கார வச்சுட்டு அவரை பற்றி பின்னாடி கொஞ்சோண்டு கலெக்ட் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் இவங்களே அடிச்சு விட்றானுங்க. நானும் மீடியாவில் பார்த்துட்டு தான் இருக்கேன், அதனால தான் நான் இங்கே வந்தேனே. அவர்கிட்ட அவர் உயிரோடு இருக்கும்போது பேச திராணி இல்லாதவங்களாம் இப்போ பேசிகிட்டு இருக்கானுங்க உட்காந்து. அவரை பற்றி தெரியுமா, அவர் பேக்ரவுண்ட் தெரியுமா, அவருடைய ஒழுக்கம் என்னான்னு தெரியுமா, அவருடைய இளைஞர் பட்டாளம் என்னான்னு தெரியுமா, அவர் மேலே ஒரு எஃப்ஐஆர் காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வந்து இந்த லா காலேஜ் மேட்டரில் கூட சமரசம் பண்ணி வச்சார். சமரசம் வானா, சண்டை வானா, சமரசம் பண்ண போனவர் அவர் மேலே கேஸ், அவர் மேலே அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் விட்டாங்க அவரை. அவர் மேலே இன்னும் கூட ஒரு எஃப்ஐஆர் இல்லைங்க. இல்லைன்னா ஒரு இவ்வளோ பேர் கட்சிக்கு தலைவராக இருக்க முடியுமா, இவ்வளோ பேரை கட்டி ஆள முடியுமா? கண்ட கசமானலாம் உட்காந்து இன்றைக்கி யூடியூப்பில் அவரை பற்றி வசப்பாடுனுக்குதுங்க. அவரை பற்றி தெரியாத இந்த ஆளுக்கு என்ன தெரியும்? பொம்பளை எங்கே படுக்குது, எங்கே விலகு பிடிச்சி பார்த்துனுக்கிற மாதிரி பேசினப்பா அந்த அவர் பயில்வான். பொம்பளைங்க எங்கே படுக்குது, அவன் பொண்டாட்டி அவன் வச்சுனுக்கிறான், அவன் இவனை வச்சுனுக்கிறான், அதை மட்டும் தான் இவங்க சொல்ல தெரியுமே தவிர இவர் உட்காந்து பேச என்ன தகுதி? ஆம்ஸ்ட்ராங் நேரில் பார்த்துருப்பாரா அவர்? இல்லை பழகிருப்பாரா? சொல்லுங்க. அது மாதிரி பல பேர் யூடியூபர்ஸ் இருக்காங்க, உட்காந்து என்னென்னமோ பேசுகிறானுங்க. உட்காந்து பக்கத்தில் பழகணுங்களாம் அங்கே உட்காந்து வயிற்றுச்சலில் உட்காந்துக்கிறான். இவங்க பேசிட்டு ஒரு பொம்பளை பேசுது, அவங்க அண்ணியை, அவங்க வந்து அரசியல் அடுத்த கட்ட ஏதோ டைட்டில் எதையோ போட்டு எதையோ பேசுது அந்த பொம்பளை. அது யாருன்னு தெரில, நான் பார்த்தேன். அதேமாரி இன்னொன்று 20 வயசு வந்து அவங்களுக்கு 20 வயசு பெரியவரான். 20 வயசு அவங்களுக்கு உங்களுக்கு என்னடா வந்தது? புறம்போக்குங்களா உங்களுக்கு என்ன வந்தது? அவங்க 2 பேர் வாழ்க்கை, அவங்க 2 பேர் வாழ போகிறாங்க. அவர் கௌரவம், அவர் வாழ வைக்க போகிறார். அவங்க பொண்டாட்டி எப்படி வாழ வைக்கணும்னு அவருக்கு தெரியடா. 20 வயசோ 30 வயசோ ஓகேங்களா? அவன் கிழவெல்லாம் இப்போ கல்யாணம் பண்ணி, சின்ன பொண்ணு 20 வயசு போனால் கல்யாணம் பண்ணு, ஒரு கிழவெல்லாம் சுற்றினுக்கிறான். உட்காந்து யூடியூபர்ஸ் பேசினுக்கிறானுங்க, வயசில் பெரியவங்களா இருக்கிறானுங்க. இவங்களுக்கு அறிவு இருக்காது, இவங்க பார்த்தே இருக்க மாட்டாங்களா? அவரை நேரில் பார்த்தா இவங்களாம் கை கால்லாம் ஒதுக்கிட்டான். அவரோட ஸ்டைல்லாம் பார்த்தானுங்கன்னா அவரை பற்றி இவங்க உட்காந்து பேசினுக்கிறானுங்க. இப்போ அந்த 10 பேர் இருக்கிறானுங்க வந்து உட்காந்துறானுங்க. இவங்களை வேற கரெக்டாக உட்கார வச்சுறானுங்க கூப்பிட்டு. இவங்க என்ன பண்ணுறது, சும்மா லைட்டாக அவங்கள சார்ந்து இருக்கிறவங்களை கூப்பிட்டு ஃபோனில் கேட்டுக்கிறது. இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ போகிறேன், இதெல்லாம் என்ன கலெக்ட் பண்ணி இதுன்னா மீதியெல்லாம் இவங்களே அடிச்சு விட்டுருது. அவர்கிட்ட நேரில் பேசுனதில்லை, பழகுதில்லை, கொண்டதில்லை, எதுவுமே பண்ணதில்லை. ரஞ்சித் அண்ணனும் சரி, திருமாவும் சரி, இவங்களுக்குள்ள ஒரு கிளாஸ் போகுது, ஒத்துமை இல்லை அப்படியெல்லாம் பேசுகிறாங்க இல்லையா? அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அது கிளாஸ்ன்னு நம்ம தான் சார் சொல்லிக்கிறோம், அதெல்லாம் கிளாஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஆமண்ணனும் திருமணனும் அந்த அளவுக்கு ஒரு நட்பு. ரஞ்சித் அண்ணுக்கும் இப்போ ரஞ்சித் அண்ணன் ஓப்பனாக சொன்னார்ல பிரதர், ஆனால் நீங்கள் எங்களுடைய குரல் நான் எங்களுக்கு உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லைண்ணா சொன்னாரா இல்லையா? கண்டிப்பாக அன்றைக்கி சொன்னார், அந்த மேடையில் சொல்லியிருந்தார். என்னன்னா சில பேர் வந்து இது அரசியல் படத்தை பார்க்குறாங்கன்றதுனால அவர் அந்த வார்த்தை சொல்லியிருக்கலாம். திருமணன் இந்த புத்த மதத்துக்காக வந்து நாக்பூருக்கு வந்து ஒரு ட்ரெயின் ஃபுல்லாக ஆட்களை கூட்டிகிட்டு போவார் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன், அந்த மாதிரி கேள்விப்பட்டேன். ஆக்சுவலாக புத்த மதத்துக்காக இல்லை, அம்பேத்கருடைய நாக்பூரில் தீக்ஷா பூமி இருக்குது, அங்கே வந்து ஒரு ட்ரெயினே வைப்பார். ஒரு ட்ரெயின், கவர்மெண்ட் ஒரு ட்ரெயின் யாருன்னா பண்ணுவாங்களாங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு பெட்டியில் ஒரு பெட்டியில் உட்கார 100 பேர் உட்கார, எத்தனை பெட்டிக்குது? ஒரு 2000 பேர் இருப்போமா? அத்தனை பேர் 13 போகிறது பெருசு இல்லை, அத்தனை பேர் தங்கணும், அத்தனை பேர் சாப்பிட்ணும், புரியுதுங்களா இல்லையா? அத்தனை பேரை பத்திரமா கூப்பிட்டு வரணும். அவ்வளோ ஜனத்தில் அங்கே எத்தனையோ லட்சம் ஜனம் வரும். ஆம்ஸ்ட்ராங் அண்ணனை வந்து ஒரு 11 பேர் சேர்ந்து கொலை பண்ணியிருக்காங்கன்றத பார்த்தீங்க. அவர் ரவுடிசம் பண்ணியிருக்காரு, அதனால தான் ரவுடிங்களால வெட்டி கொலை பண்ணியிருக்காங்கன்னுலாம் பேசுகிறாங்க இல்லையா? அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? சில பொறுக்கிங்க அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க, ரவுடிசம் பண்ணி. இவங்க பார்த்தானுங்களாமா ரவுடிசம் பண்ணதை? ஆற்காடு சுரேஷ்க்கு இவருக்கும் முன்னுயர்வு வந்தது அப்படியெல்லாம் கூட பேசுகிறாங்க நிறைய. இப்போ அதோடைய மாநில தலைவர் இப்போ பொறுப்பேற்றிருக்காரு. அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ஆற்காடு சுரேஷ் என்றவர் இதில் இந்த கட்சியில் இருந்தவர், இதுக்கு இல்லை, இது முழுக்க அரசியல் கொலை,
முழுக்க முழுக்க அரசியல் கொலைங்க. சென்னையில் ஒரு அண்ணன் இது ஒரு இவ்வளோ ஒரு கட்டமைப்பு வச்சிருக்காருங்க, சாதி படுகொலைங்க. இது பார்க்க போனா இது உண்மை பார்க்க போனா அப்படி தான் சொல்லணும். இவன் இப்படி இருக்கானே, இப்படி பண்ணியிருக்கானே, அந்த மாதிரின்ற ஒரு சாதி படுகொலை, இது அரசியல் கொலை. இது முழுக்க முழுக்க நிறைய காரணங்கள் சொல்றாங்க. ஆருத்ரா கோல்டு இருக்கு. நான் ஒன்று சொல்கிறேன் பிரதர், சாதாரணமாக ஒரு கொலை நடக்குது, இங்கே ஒரு கொலை பண்ணிட்டு ஆஜராகிறது எங்கே தெரியுமா ஆஜராவானுங்க? காரைக்கால், விழுப்புரம், பெரம்பூருக்கும் அண்ணா நகருக்கும் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வரும். அவ்வளோ பெரிய தலைவர் நீ கொலை பண்ணிட்டு தோகுற ஸ்டேஷனில் போய் நான் ஆஜராகிறேன்னா யார் உன்னை ஆஜர்படுத்துது? ஆஜர் கொடுத்துவா யார்? அவ்வளோ தைரியமாக இங்கே ஆஜராகிட முடியுமா? நம்ம கானா பாட்டு பாடுறோம், பார்க்காத ரவுடி பசங்களும் இல்லை, எல்லா ரவுடி பசங்களும் நம்ம பார்ப்போம். நான் ராயபுரத்தில் பக்கா ராயபுரம், நான் பிரிட்ஜ் இறங்கணும் காசிமேட்டுக்கு முன்னாடி, அங்கே இல்லாத ரவுடி பசங்களும் இல்லை ஒரு காலத்தில். முதல்ல ராயபுரத்தில் தான் அந்த தலையை வெட்டி துண்டா வைக்கிறது தமிழ்நாட்டிலே முதல் ராயபுரத்தில் தான் நடந்தது. ஆலவந்தான் கொலை வழக்குன்னு ஒரு ரிப்போர்ட் இருக்கும், பழைய ரிப்போர்ட். அதுக்காக ராயபுரம் ஒன்று இப்போ அவ்வளோ இதுவா அப்படி நினச்சிட போறீங்க. எல்லாம் படித்து மேலே வந்து எல்லாம் ஸ்போர்ட்ஸ் மேன் வேற மாதிரி போயிட்டு இருக்குது. இப்போ ராயபுரம் வேசரப்படி அதே மாதிரி தான் சொல்றது. இந்த ஏரியானா இப்படி தான்றது. இதெல்லாம் இருந்தாங்க. இப்போ எல்லாம் படிப்பு அந்த மாதிரி இந்த மாதிரி தலைவர்கள்லாம் உயிர் போச்சுன்னா அடுத்தது இந்த சமூக உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஏப்பா இருக்கும் உங்களை? இந்த மாதிரி தலைவருங்க இப்போ வெட்டனுடைய புள்ளியே பெரிய புள்ளி ஆயிட்டு எங்க அப்பா யூரியா சாவ சரமா மனசு கஷ்டப்படுவோம். இப்போ இவ்வளவு பெரிய இளைஞர் பட்டாளம் இருக்கிற ஒரு தலைவரை வந்து அன்னைக்கு கூட யாருமே இல்லாதப்போ அது எவ்வளவு கஷ்டமா? மடியில கிணறு தான் வழியில பயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவர் மேல அவர்கிட்ட யாருமே விரோதமே இல்லைன்னு தானே அவரு. இல்லைன்னா அவரு ஏங்க அவருக்கு தெரியாதாங்க ஒரு தப்பு பண்றாருன்னா அவருக்கு தெரியாதா? ஓ நம்மளுக்கு இவ்வளவு பேர் இருக்கிறாங்களா, நம்ம இப்படி போனா இதாயிடுமா, பயந்துருந்தா அவர் வந்திருப்பாரா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அவங்க ஏரியாலேன்றனால அவர் ஏரியாங்க யாரோ பண்ண சில விஷயங்கள் இருக்கும் பிரதர். உள்ள இப்போ ஒருத்தருக்கு அடைக்கலம் கொடுத்தன்றாங்க, அது நம்ம கண்ணத்திற்க பார்த்தோமா? அது யூடியூப்ல கத்திட்டு இருக்கானுங்க. வேறு பல பேர்கிட்ட இவர் பேசலாம், இவர் தலைவர்ன்றதுனால பேசலாம். மணல் கொள்ளை அடிக்கிறது, அந்த கொள்ளை அடிக்கிறது, இந்த கொள்ளை அடிக்கிறது, இதெல்லாம் பண்ணி சேர்த்து வச்சுன்னு போயினுக்கிறான். இப்போ புதுசா வந்து ஸ்கிராப் பிசினஸ்க்காக தான் இவரை கொலை பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. மக்கள் பக்கம் ஆருத்ரா மேட்டர்னு சொல்றாங்க. மக்கள் பக்கம் நின்று ஒரு பிரதர் இவரு. எத்தனை பேர் மக்கள் பணம் இழந்தாங்க, அவங்க பக்கம் நின்று இருக்கலாம். சில தருதலைகள் உட்காந்து அவரை பத்தி தேவையில்லாத ரவுடி கவுடின்னு சொல்லி இருக்குதுங்களா, அவங்களுக்காக தான் நம்ம வந்து பேசணும். இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இப்போ அவர் கூட நீங்கள் நிறைய நாட்கள் இருந்திருக்கீங்க. ஒரு மறக்க முடியாத சம்பவம், இதை வந்து அவர் என்கிட்ட ஷேர் பண்ணாது, நான் வந்து இதை யார்கிட்டையும் இது வரைக்கும் சொன்னதே இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கா? ஃபோன் போடா, சொல்லுப்பா ஜெய்மின்பா, எங்கே இருக்கிற? இன்னும் அடுத்தது என்ன பாட்டு, அடுத்தது என்ன ஆல்பம் வருதா, அடுத்தது என்ன பண்ணுறீங்களா? இவன் இசைவன் எப்படி இருக்கு, இசைவன் என்ன படம் பாடிக்குது இப்போ, இவன் ஜெகன் என்ன பண்ணுறான், அதை பற்றி எல்லாமே எல்லாரையும் கேட்பாரு. இப்போ ஒருத்தர்கிட்ட போனா சாண்டி என்ன பண்ணுறாப்புல அப்படின்னு கேட்பாரு. அவருடைய மேரேஜுக்கு வந்து நைட்டு ஃபோன் பண்ணுறாரு, ஒரு 11 மணி இருக்கும். கால் பண்ணி வினோத் என்ன சொல்லுங்கண்ணா, ஜெய்மிண்ணா சொல்லுங்கண்ணா, என்ன பண்ணலாம் நாளைக்கு, என்ன ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னு ஐடியா பண்ணிக்கிறீங்க கேட்குறாரு. நாளைக்கு என்ன பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருக்கீங்க? என்னண்ணா பண்ணுறது? அப்போ வந்து நான் இந்த பாட்டு பாடியிருக்கேன், முட்டை பஜ்ஜி மூஞ்சிங்கள்லாம் லவ் பண்ணுது இப்போ ஜெனிமா, அந்த பாட்டை நான் பாடியிருக்கேன். அது பீக்கில் இருக்குது அந்த பாட்டு. அதுக்கு கோரிய ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாண்டி லைவ்ல ஆடி இருப்பாப்பில்ல, அந்த பாட்டுக்கு பார்த்துருப்பீங்க. எவ்வளோ டென்ஷன்ஸ் இருக்கும் அவருக்கு, எவ்வளோ தலைவர்களை அவர் போய் இன்வைட் பண்ணுவோம், எவ்வளோ பேர் இன்வைட் பண்ணுவோம், எவ்வளோ பேர் வருவாங்க, கேஷ் எப்படி பரிமாற்றம் கொடுக்கணும், இந்த டென்ஷனில் இருக்கும். இவர் என்னடா நாளைக்கு கல்யாணத்தை வச்சு நம்மளுக்கு ஃபோன் பண்ணுறாருன்னு பார்க்குறேன். சரி அடுத்து என்ன பண்ணுறேன், நான் சாண்டியை தானே கேட்குறேன்ட்டு கான்ஃபரன்ஸில் போகிறோம். கான்ஃபரன்ஸில் போட்டு நீ என்ன பண்ண, அவரும் சாண்டி லைனில் கான்ஃபரன்ஸில் இருக்கார், நான் சாண்டி அண்ணன் பேசுகிறோம். என்ன பண்ணலாம் சாண்டி நாளைக்கு? ஆனால் அதான் நான் வினோத் அந்த பாட்டை பாடிட்டேனே, நான் மேலேயே ஆடிறேண்ணே. சரி ஓகே சூப்பராக பண்ணலாம் அப்படின்னு நான் அது வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம். இப்போ நீங்கள் நிறைய பாட்டெல்லாம் பாடியிருக்கீங்க இல்லையா, அதில் உங்களை இந்த பாட்டு நல்லா இருந்துச்சுன்னு என்ன பாராட்டி இருக்காரு? முக்கியமாக இந்த பாட்டு நான் வந்து லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டாத ஒரு ஃபேவரட் சாங் அந்த பாட்டு. அப்படியா? ஆமாம், லைசன்ஸ் இல்லாமல் வண்டியை ஓட்டாத, பரவாயில்ல பாடுறா, ஒரு வண்டி ஓட்டினா என்ன ஆகுது, அதனால என்னென்ன பிரச்சனைகள்னு அப்போவே பாடிக்கிறான் பாரு. நான் அதை பாடி 5 வருஷம் இருக்கும். இப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் பிரைஸ் தலாட்டு கோவிந்தா, அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம இஸ்லாமியர்களுக்கு, அஸ்ஸலாமு அலைக்கும் பிரைஸ் தலாடு கிறிஸ்டியன்து, கோவிந்தா நம்ம அது இந்து இதை வச்சு ஒரு எல்லாமே ஒற்றுமையாக இருக்கணும்னு ஒரு பாட்டு பண்ணேன். இதை வந்து அரசியல்வாதிங்க அடிக்கிறானுங்க கொல்ல, தமிழ் மொழியை அறிக்க வரான் உள்ள, அரசியல் ஆதாயத்துக்கு அடிக்கிறானுங்க கொல்ல அப்படின்னு ஒரு பாட்டு வரும். மதத்தில் யாரும் பிரிஞ்சு இல்லை, அரசியலுக்காக மதத்தை இது பண்ணுறானுங்க, சாதி மதத்தை நுழைக்கிறான்ற மாதிரி ஒரு பாட்டு. அது அமெரிக்கா மீடியா ஒன்று இருக்குது, தமிழ் மீடியான்னு, அந்த சங்கம் எடுத்து போட்டுடுச்சு.
அது பயங்கர வியூஸ் போயிடுச்சு, பல மில்லியன் போயிடுச்சு. அதெல்லாம் அதை பார்த்துட்டு இப்போ எனக்கு அனுப்புகிறார், நீ இங்கே பாடல இது பாருப்பா, இந்த மீடியாவில் போட்டிருக்காங்க, அமெரிக்கா தமிழ் சங்கம் இருக்குல்ல அங்கே போட்டிருக்காங்க பாருப்பா, அவங்க ஐடியில் போட்டிருக்காங்கன்னு எனக்கு அவர் அனுப்புகிறாரு. அதை இப்போது என் கூட இந்த ஜெகன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கிறாருன்ட்டு ஒரு ஷோக்கு வந்தார் இப்போ சமீபத்தில். அதில் எல்லாமே நான் கானா பாலன்னு ஜெகன் எல்லாம் பாடிட்டுருக்கோம். என்னை கூப்பிட்டார், நான் மேலே கூப்பிட்டார். நான் வந்து உட்காந்தேன். ஏன் பர்த்டேக்கு வரலன்னு கேட்குறாரு. குழந்தையோட பர்த்டேக்கா? அவர் பாப்பாவுக்கு குழந்தை பர்த்டே. எவ்வளோ பேர் அந்த பர்த்டேக்கு வந்திருப்பாங்க, எவ்வளோ தலைவர்கள் வந்தாங்க, எவ்வளோ பேர் வந்தாங்க. என்னை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சில, ஏன் பர்த்டேக்கு வரல அப்படின்னு கேட்குறாரு. கரெக்டாக ஞாபகம் வச்சுருப்பார் பிரதர், யார் வரா யார் வரல என்ன விஷயம் அதெல்லாம் கரெக்டாக அவர் மைண்டில் இருக்கும். ஏன் ஜெகன் ஒரு மாதிரி இருக்கான், அவன் ஒரு மியூசிஷியன், இவர் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே கிளம்ப வேண்டியவர், அவன் வர வரைக்கும் அவர் உட்காந்துருக்கார். அவன் கூப்பிட்டு அப்படின்னார். 20 நிமிஷம் இவர் உட்காந்துருக்காரு அவருக்காக. கிளம்ப போகிறவர் என்னை கூப்பிட்டு பேசிட்டு என்கிட்ட பேசிட்டு கிளம்பலான்னு இருந்தார். 20 நிமிஷம் உட்காந்துட்டு இருக்காரு அவருக்காக. சமூக வலைதளங்களில் பார்க்க சொல்ல அவரோட குழந்தையோட வீடியோ பார்க்க சொல்ல தான் எல்லாரும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் வாழணும்னு அவர் இப்போ தான் வாழணும்னு நினச்சார். அவர் என்ன சொல்கிறது, இப்போ எல்லாருக்குமே வந்து இப்போ தான் வாழணும்னு நினைக்கிறல. அவர் போராளிகளுக்கு சாவு இல்லைங்க. அவர் வந்து இப்போ யாருக்காக இருந்தாலும், இப்போ எனக்காக இருந்தாலும் கூட ஃபஸ்ட்டு மாதிரி நான் இருக்க முடியாது. எனக்கும் ஒரு பொண்ணு இருக்குது. இப்போ நம்ம பொண்ணு பிறந்துட்டு பிறகு நம்ம வீட்டுக்கு போகும்போது அது கொஞ்சிருது, அது விளையாடுறதெல்லாம் பார்த்து நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம கட் பண்ணிக்கோம்ல. இதெல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம குழந்தைக்காக நம்ம வாழணும், இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். அதுமாரி அவருக்கு எவ்வளோ ஆசைகள் இருந்திருக்கலாம், அவருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். இப்போ அந்த குழந்தையோட வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டம், ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு முக்கியமான தலைவரை நம்ம இழந்துட்டோம். இதுக்கப்புறம் ஒரு தலைவர் அந்த மாதிரி வரது கஷ்டம் இருந்தார். வந்தால் கூட இந்த மாதிரிலாம் இருப்பாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் தான். இவ்வளோ அந்நியுன்யமாக பழகுவாரா, இவ்வளோ பேருக்கு பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் தான். ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை விட மாட்டார். ஏன் நிறுத்திட்ட நீ அதை நீ அப்படியே பண்ண, அதுக்கு என்ன அடுத்த சொல்யூஷன் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடலாம். ஸ்போர்ட்ஸ் மேன்னா அவருக்கு அவ்வளோ பிடிக்கும், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரே ஸ்போர்ட்ஸ் மேன் தானே. அவர் ஃபுட்பால் பிளேயரு, பாக்ஸிங், கராத்தே எல்லாமே, கேரம் பிளேயரு. நல்லா ஒரு அழகான ஒரு முகம், பார்த்தாலே ஒரு எனர்ஜியாக இருக்கும். அந்த குழந்தையோடைய லைஃப் பாருங்கள். இப்போ இதுக்கப்புறம் அவர் வீடு கட்டிகிட்டு இருக்காரு, இன்னும் அந்த வீட்டை கட்டணும், அந்த குழந்தைக்காக கட்டணும், அந்த குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும். அத்தனை பேரை படிக்க வச்ச மனுஷன் அவங்க குழந்தைக்கு படிக்க வைக்கணும்னு எவ்வளோ ஆசை இருந்திருக்கும். இப்படி பண்ணிட்டாங்களே, அதான் ஒரு வருத்தம். கடைசியாக நீங்கள் அவருக்காக ஒரு பாட்டு எழுதிருந்தீங்க, அதில் ஒரு 2 வரி பாடிட்டீங்க. களத்தில் இருந்து களமாடும் கருப்பு யானை கூட்டம், இது கருப்பு யானை கூட்டம், நம்பிக்கையா யார் வந்தாலும் தும்பி கைய ஆட்டம், அண்ணன் தும்பி கைய ஆட்டம், கோழையாக பின்னே இருந்து பிடிச்சிட்டிங்க வாழை, நேருக்கு நேர் மோதி இருந்தா விசிறி அடிக்கும் மேலே, உங்களை தூக்கி அடிக்கும் வேலை, பல வக்கீல்களை உருவாக்கி நீ வளர்த்து விட்ட வழிகாட்டி, இனி உதவி என்றால் யாரிடம் போய் நாங்கள் கேட்பதென்னா, கை நீட்டி நின்று போச்சு சமத்துவ மூச்சு, பள்ளம் தோண்டி புதைச்சி ஆச்சு, அழுவுறோமே துடியா துடிச்சு, வரவே மாட்டியா கண்களை முழிச்சு, ஒரு கஷ்டம் என்றால் அண்ணா நீ தெரிவ, இப்போ இழந்துட்டுமே எங்கள் பேரறிவ அப்படின்னு வரும். உணர்வா வார்த்தைகள். நல்ல போதனை சொல்லும் புத்தன் வழி, அதை எடுத்து செல்லும் எங்கள் அண்ணன் வழி, நீங்கள் நடந்து சென்றால் அது புரட்சி பாதை, நீங்கள் தமிழக இளைஞர்களின் சட்டம் எதை, எங்களோட டைனமிக் லீடர் மறையில இன்னும் நிலையான எண்ணம், உங்களோட வார்த்தைப்படியே கோட்டையில் ஒரு நாள் பிடிக்கிறோம் கொடியை, நாங்கள் பறி கொடுத்தோம் எங்கள் வைரத்தை தான், என்றும் மறக்க மாட்டோம் இந்த துயரத்தை தான் அப்படின்னு சில வரிகள் போட்டு நம்ம தம்பி ராஜேஷ்னு ஒரு தம்பி எழுதின பாட்டு. வருஷம் எப்படி ஒரு அம்பேத்கரை மறக்காத இருப்போமோ, எப்படி ஒரு மூர்த்தியாரை மறக்காமல் நாங்கள் இப்போ இருக்கிறோமோ, அதே மாதிரி வருஷம் அண்ணனை மறக்காமல் அண்ணனுக்கு என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் நடந்தே இருக்கணும். அதுதான் எங்களுடைய ஆசை. அதுக்கான வேலைகள் எங்கள் இளைஞர்கள்லாம் நம்ம தம்பிங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருப்பானுங்க. நன்றி, தேங்க்யூ. விவி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ், உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.